அது குளத்துக்கு நடு ஒரு சின்ன விஷயத்தை கண்டாலும் அதை பிள்ளையோட தான் ரொம்ப சுடுது நானெல்லாம் நல்ல விஷயங்கள் வந்து இங்கே நடந்துட்டு நல்லா தான் இருக்கும். இறால் வர மற்ற இது சசா கலாரை என்ற கடவுளே யானையும் ஃபோட்டோவில் கேமரா வந்து செத்து போச்சு. 2019 இருந்து யூஸ் பண்ண கேமரா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் புலனறுவ மாவட்டத்துக்குரிய வெளிகந்த பகுதியில் இருக்கிற மகாவலித்தன் என்ற ஒரு கிராமம்ன்றதை விட ஒரு பண்ணை ஏரியா அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இங்கே வந்து 2 நாள் ஆகிட்டு இன்றைக்கு வந்து இதிலேருந்து எங்கே போகிறோம்? செவனப்பிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போய் வந்து பார்த்திங்களாண்டா நெலும்புவாண்ட ஒரு குளத்துக்கு பக்கத்தில் வந்து சுடுதண்ணி கிணறுகள் இருக்குது. அந்த சுடுதண்ணி கிணறுகள் எப்படி எங்களோட திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரி இருக்கா, அல்லது மகாவையால் இருக்கிற மாதிரி இருக்கா, அல்லது அம்பாந்தோட்டையில் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இலங்கையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 சுடுதண்ணி கிணறுகள் இருக்குது. அந்த வகையில் இருக்கா அப்படின்றதையும் அனலைஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அங்கே வந்து கிராம மக்கள் வந்து மீன் பிடிப்பினம் அங்கே அதே மாதிரி நிறைய அவையில் வாழ்க்கை முறைகளை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நாங்கள் இந்த காணொலி மூலம் அறியக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இங்கேருந்து 33 கிலோமீட்டர் போகணும். ஒரேடியாக மோட்டோ விளக்கில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ வெளிக்கிட்டோம். அவர் வந்து எந்த பைக்கில் முன்ஷி ப்ரோ வந்து அர்ஷாத் ப்ரோன்ற பைக்கில் இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் ஒன்றா நல்லா இருக்குது. விழுந்தாலே முதலாவது அடிபடுறது இதாக தானே இருக்கும். என்னண்டு ராயல் என்ஃபீல்டுக்கு போடுறதா? இதா அதுதான் ராயல் என்ஃபீல்டுக்கு போடுறது. சரி, ஓகே. இப்போ வலிக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்ச இதுலேருந்து போகிறதுக்கு எப்படியும் 2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும். நான் 33 கிலோமீட்டர். ஆனால் அங்கால ஒரு துண்டுகளை வந்து ஆஃப் ரோடாக இருக்கும். முதலாவது இங்கேருந்தே தாண்டி போகணும். அதோட நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ஜானை வந்து இந்தியாவில் பக்கத்தில் ஜானை வந்து லைட்டெல்லாம் அடித்து பார்த்தனால அப்போ அந்த வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் இல்லை. ஏன்னா அடிக்கடி ஜானை என்று உங்களுக்கு காட்டையில் தானே அந்த செவனப்பட்டியில் இருக்கிற இது இருக்குது தானே அந்த கிணறு. அது வந்து குளத்துக்கு நடுவில் சுடுதண்ணி கிணறு. அதோட வந்து சிங்கிளாக்கள் எல்லாம் போய் அந்த இடத்துல வந்து டீ ஊற்றி குடிச்சிருக்கிறோம் அப்படின்றலாம் போட்டிருந்தேன் வீடியோக்களில். பார்ப்போம் என்ன கட்டத்தில் இருக்க போதுண்டு. உண்மையிலுமே 2 நாள் தான் நின்று நாங்கள். ஆனால் அந்த 2 நாளும் வந்து வாழ்க்கையில் மறக்கலாத ஒரு தருணம். ஒரு கிராமப்புற வாழ்க்கை, அதாவது ஒரு என்ன சொல்லுங்க பார்ப்போம், மாடுகள், ஆடுகள், கோழி, ஜானை, நீர் நிலைகள் அப்படின்ற ஆட்கள் நடமாட்டம் பெருசாக இல்லை. அதே மாதிரி பார்த்திங்களாண்டா இங்கே வந்து சொகுசு சாப்பாடுகள் சாப்பிட்றதுக்கான கடைகள் எல்லாம் இல்லை. உண்மையிலுமே ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கை இப்படியான ஒரு கிராமத்தில் இருந்தால் வாழலாம். ஆனால் இன்னொன்று பார்த்திங்களாண்டா இங்கே ஏதாவது அவசரமாக பாம்பு கிம்பு கடிச்சதுண்டா போகிறதுக்கு முன்னுக்கே மண்டையை போட்டுருவோம். அதான் பிரச்சனை. குறிப்பாக வந்து இங்காலெல்லாம் இரவு 6 மணி, அதாவது பின்னேரம் 6 மணி தாண்டினோம்னாலே வெளியில் வரையலாது. ஏன்னா ஜானைகள் வந்து தாராளமாக இங்கே நிற்கும் ரோட்டுகளில். சரி, இப்போ ஹாபர்ட் ரோட் மெயினுக்கு ஏறிட்டோம். இதுக்கு பிறகு நல்ல ரோட் தான். ஆனால் அங்கே செவனாப்பிட்டி போன பிறகு என்ன நடக்க போதோ தெரியலை. இதெல்லாம் பாருங்கள், தண்ணி அள்ளி கொண்டு போயிடும். வெளிகந்த கதிர்வேலை பஸ் போய் கொண்டு இருக்கு. குறிப்பாக வந்து நாங்கள் இந்த வெளிகந்த ஜங்ஷன் இந்த இடத்து பக்கம் போனோம்னா நாங்கள் வாழைச்சேனைக்கு 40வது கிலோமீட்டரில் போகலாம். இதுலேருந்து நாங்கள் திருப்பி புலனறுவ பக்கம் போகிறோம். ஓகே, வரைக்கில் நல்ல வெயிலுக்குள்ள மாட்டுப்பட்ட நாங்கள் பாதுகாப்பு படைத்தலைமை கொண்டு போட்டிருக்கு. அதே மாதிரி வெளிகந்த பண்ணை என்ற மாதிரியும் போட்டிருப்பினோம். இதில் கவனித்து கொண்டு நீங்கள் இந்த ரோட்டால் போனீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நேரம் இப்போ 8:48. நாங்கள் செவனாப்பிட்டியாக வந்துட்டோம். இந்த இடத்து பக்கத்தில் தான் போகணும். பக்கத்தில் வந்துட்டு சிக்னலை போட்டு விட்டார். சரி, விசாரிச்சாச்சு. இதுலேருந்து நேராக போட்டாம் ஒரு குளம்பெருமம், அதுக்கு பக்கத்தால் எங்கேயோ போட்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அங்கே வந்து சுடுதண்ணியும் இருக்குன்ற மாதிரி சொன்னவா, அது உண்மைதான். ஏன்னா அந்த ஒரு இடத்தையும் வந்து நான் அந்த ஏதோ ஒரு மாமான்னு சொன்னது தான் முன்ஷி ப்ரோ அவையில் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிக்கல. இங்கேயும் வந்து டூரிஸ்ட் ஆக்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருந்தவையில் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். உண்மையிலுமே நல்ல விஷயங்கள், இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தணும். புதுசாக ஒரே மாதிரி இடங்களை பார்க்காம நிறைய விஷயங்களை கொஞ்சம் இயற்கையோடு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கிற இடங்களை வந்து சுற்றுலாத்துறைக்கு அறிமுகப்படுத்துறது நல்ல. இந்த கிராமம் வந்து முற்று முழுதாக சிங்கள மக்கள் மட்டுமே இருக்கிற கிராமம் போல் இருக்குது. சரி, நாங்கள் இப்போ நெலும்பெவா குளத்தடிக்கு வந்துட்டோம். நான் நினைக்கிறேன் அந்த ஒரு துண்டுக்குள்ள வந்து அந்த கிணறு இருக்க வேணுமெண்டு.
ஆனால் பாருங்க எங்கள் இடங்கள் இருக்கிற மாதிரி குளங்கள் தான், எங்கள் இடங்களில் இருக்கிற விட சின்ன குளங்கள் தான். ஆனால் அதை நம்பி இதால் எவ்வளோ விவசாயம் நடக்குதுன்றதை பாருங்கள். இந்த வாய்க்காலில் இப்போ பார்த்தாலும் தண்ணி போய் கொண்டு தான் இருக்குது. கடவுளே, இஞ்சால பக்கம் அந்த குளத்தின் தொடர்ச்சி வந்துருக்குது, இஞ்சால தான் பெருசாக இருக்குது. இவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த வாய்க்காலில் தான் தண்ணி 2 பக்கம் வந்து கடத்தப்படும் போல இருக்குது. இதில் ஒரு சின்ன கடை இருக்குது, அப்படியும் இதில் விசாரிப்பு நினைக்கிறேன். கூகுள் மேப்லேயே அந்த இடம் வந்து காட்டு, நான் அதோட பேரை போகிறேன். நீங்கள் அதை அடித்து வந்தீங்கன்னாலே நீங்கள் தாராளமாக போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ரெண்டாலும் விசாரித்து பிடிக்கட்டு விட்டுட்டு பின்னால் போய் கொண்டிருக்கேன். எல்லாருமே இடம் காட்டுறாங்க. ஒரு 20-30 வருஷம் பின்னுக்கு நிற்கிற ஒரு கிராமம் தான் இதுவும். ஆமாம், இப்படியான கடைகள் எல்லாம் எங்களோட ஊர்களில் இருக்கிறது அரிதான ஒரு விஷயம். மட்டக்களப்பு சைட்லலாம் தாராளமாகவே இருக்குது இந்த இடங்கள் எல்லாம். சரி, இதில் போய்களே பார்த்தீங்களாண்டா போட் போட்டிருக்குன்னு சொன்னவேல், ஆனால் அது சிங்களத்தால் தான் இருக்கணும். இதனால தான் போகணுமோ என்ன பாருங்க, சிங்களத்தால் என்ன எழுதியிருக்கணும்ட்டு எனக்கு கண்டா தெரியலை. ஊனா வத்துரு வாசி கிணறுக்கு என்னென்னு தெரியல எனக்கு. சிங்களம் வாசிக்கணும் முன்சி ப்ரோ மரிசாது ப்ரோ. எனக்கு கதைக்கு மட்டும்தான் தெரியும், அதுவும் ஒரு சில வார்த்தைகள் வந்து தெரியாது. இதில் பாருங்களேன், தனி சிங்களத்தால் போட்டால் என்ன எங்களுக்கு விளங்குமென்று எனக்கு என்ன தெரியலை. 30 மீட்டர் ஆழம், 7 கிணறா என்ன கிணறோ தெரியலை, 7 கிணறா 5 கிணறோ தெரியலை. பார்ப்போம், இதால் போகணும். ஆகலை இப்போ கேட்க சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளிடம் போட் போட்டிருக்காங்க. நான் இதால் எங்கேயும் போகிறதா இல்லை இதால் போகிறதான்னு தெரியல. சரி, இதால் தான் போகணும்னு சொல்லியிருக்கணும். ஓகே, 7 கிணறு இருக்குமான்னு தெரியலை. பானங்களில் வந்தால் இதிலே நிப்பாட்ட விடும் போல இருக்குது. பைக்கில் வந்தால் மட்டும் தான் நாங்கள் போகிறதுண்டெல்லாம் போகலாம். ஓ, தூக்குடாங்கூட்டு குருவிகள் எல்லாம் தான் அதில் பாருங்கள். கூடு குருவி என்ற கூடு. நான் நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் ரோட் அடிக்க போயிடும் போல இருக்குது. ஓ தனி வாய்க்கால் மட்டும்தான் இருக்குது. அங்கால பக்கத்து தான் வரணுமா? போயிடலாதாம்மா? ஓகே, போட்லாம் போய் அங்கால போகணும் போல இருக்குது. குளத்துக்கு நடுவில் இருக்குது பாருங்க. சரி, பைக்கில் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கால போகிறோம். இந்த இடத்துல பைக்கை விட்டுட்டு இதில் இருந்து நாங்கள் போய் போட் எடுக்க வேணும். குறிப்பாக வந்து இதில் பாலம் தான் காட்டினேன் நான் சொன்ன மாதிரி. ஏன்னாடா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு அங்களோட அந்த டூரிசம் சம்மந்தமாக இந்த இடத்த வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கதைக்கிறவன்னு. அதுக்கான ஏற்பாடுகள் தான். உண்மையிலே வந்து சில விஷயங்களை பாருங்கள், சிங்கள இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை கண்டாலும் அதை பெருசாக கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும். ஆனால் எங்கள் இடங்களில் அப்படி இல்லை. இதில் குளத்துக்கு நடுவில் ஒரு தீவு ஒன்று இருக்குது. அந்த தீவில் தான் நாங்கள் பார்க்க போகிற அந்த கிணறுகள் இருக்குது, சுடுதண்ணி கிணறுகள். இதில் பாருங்கள், பாலம் கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்து செய்து கொண்டிருக்கோம். இதில் பார்த்திங்களாண்டா கவனமானது நடக்கணும். ஜல பக்கத்தில் தடைக்கு விழுந்து போயிடுவோம். ட்ரோனை விட்டுட்டு வந்துட்டார். ட்ரோன் ஷாட் இதில் எடுத்து நாங்கள் போட்டில் போய்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஒரு ஐயா ஒரு ஆள் இருக்கிறேன்னு சொன்னாலும் அவர் அண்ணா ஒரு ஆள் இருக்கிறார் இந்த இடத்துல. டப்பன் எடுத்துட்டு வாங்க ப்ரோ. இதில் வருங்க இந்த போட்டில் எவ்வளோ ஆகும் ப்ரோ போட்டில் போகிறதுக்கு? ஒரு ஆளுக்கு 100 ரூபா தான், பரவாயில்ல. எதுலேயே இருக்குது அந்த தீவுகள்? ரைட்டு. 40 வருஷமாக இருக்காமல் அந்த கிணறு. ஆனால் இப்போ தான் வந்து கட்டியிருக்காங்க போல இருக்கேன். இல்லை கட்டினது 40 வருஷமாக சொல்கிறாங்க. அது வந்து யானை ஒன்று வந்துருக்கு. யானை நிற்குதா? ஓ மேலே அந்த நிற்குது யானை. அது துரத்துற யானையாகும். அதே போல் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகினா நிறைய கூட்டமாக வரும். முதல்ல இந்த பாதை வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு போல இருக்கேன். பண்டாக்கு போட்டிருக்காங்களாம். ஆனால் அது கட்டிருக்காங்க, அந்த முடியலை. அதுக்காக இப்போ புதுசாக பாலம் அடிக்கிறான். பாலம் அடிக்கல, இது வரைக்கும் ரோட் மட்டும் போட போகிறான். ரோட் மட்டும். இதுக்கு பிறகு நாங்கள் போட்டில் தான் போகணும் இப்போ வந்தாலும். ஓகே 4 போட் கொடுத்துருக்குறாங்களாம். அதில் கொண்டு தான் சர்வீஸ் சரி. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று உண்டு. అది నీ క్రౌడ్ వారద పొరుతు బొరాయ మాత్రం దాన మేకట మేకెంత ఇతురు కుటోమ్ ఎన్ని ஓகே. அதான் என்ன சொல்கிறார்? அங்கே ஒரு இடத்துல தண்ணி கொடுப்பாங்க. கொடுத்தோன்னு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு 4 குளம் இருக்காம். 4 குளம் தண்ணி போகும். அதே போல் இதுவும் நெலும்பவேயாம். அங்காலைக்கு இது நெலும்பவே. அங்கால வந்து நிறைய பார்த்துட்டு வந்தேன் ரோட்டில். ரைட். அந்த இதை பூ அதான் ஏற்கனவே இது நெலுமால் ஏற்கனவே இது நீல அல்லி பாசி நெலுமல்కి ఎన్ని కొద్ది தாமரப்பூ ப்ரோ. ஏக்கர் நீ லோட்டு தாமரப்பூ. எங்களோட ஊருண்ட பேரே நெலுங்குளம் தான். நீலோட் பள்ளம் தானே? நீலோட் பள்ளம் தானே? நான் தெரியல ப்ரோ. தாமரை ஒல்லி இருக்குது ஒன்று, அதில் அல்லி இருக்கு. அல்லி வெள்ளை கலர் அல்லி. அல்லி சிவப்பு வேறு ரோஸ் எல்லாம் சிவப்பு,
அது தாமரை மற்ற இது வந்து நீலாள்ளின்னு சொல்கிறது. இல்ல இது வேற ப்ரோ. இது நீலாள்ளி தான் ப்ரோ. என்ன பேர் அதுக்கு? ஜபர் ஜபர். அந்த அந்த அன்றைக்கு நேற்றெல்லாம் பார்த்தேன். அதில் பார்த்தோம். அதுதான். அரே அப்போ ஜாமு சரி. இப்போ 100 ரூபான்னு சொல்லிட்டேன் ஒரு ஆளுக்கு. யானை பார்க்க போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்டார். ஆனால் கொண்டு போய் விளாண்டுட்டாரேன்னு பக்கத்தில் யானை பக்கத்தில் எங்களை கொண்டு போனா ஓட இயலாவாம். ஓட இயலாது. அதான் அதை காத்திருந்தாலும் கூட்டு போவாங்க. வேற சார்ஜஸ் பே பண்ண ஏழுமாவும் நினைக்கிறேன். தூரம் போகிறதுக்கு. ஓகே, நாங்கள் எங்கள்கிட்ட 4 பேரும் ஏடிஎம் போயில். எங்கள்கிட்ட இருக்கிறது 400 ரூபா காசு மட்டும்தான். நல்ல வேலை அந்த 400 ரூபா இருந்துச்சு சந்தோஷத்தில். இப்போ நாங்கள் இந்த போட்டில் வெளிக்கிடுவோம். 3 பேரும் ஒரே போட்டில் வ்ளாக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்க போகுது. அதுவும் ஃபேமஸான யூடியூபரோட வ்ளாக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஏறுங்க ப்ரோ, ஏறுங்க. ஓ கவனம். அர்ஷாத் ப்ரோ அங்கால. அர்ஷாத் ப்ரோ போட் வலிங்களா எப்படி? சரி ஏறுங்க போட்டுக்கு ஏறுங்க. சரி நான் இங்கால பேலன்ஸ் பண்ணுறேன், நீங்கள் அங்கால பேலன்ஸ் பண்ணுங்க. 150 கிலோ உங்கள. ஆனால் இங்கால தான் கொஞ்சம் தாழுது ப்ரோ. அது சரி. பிள்ளையோட தான் இந்த வேலையை செய்கிறார். அதே இந்த சிகிரியாவில் இருக்கிற போட், அதே போட் தான் இது. சிகிரியா வில்லேஜ் சஃபாரியில் போய் இதே போட் தானே. சரி இன்றைக்கு இது வந்து அதர் பிள்ளையா இன்றைக்கு ஸ்கூல் லீவ் வேண்டதால் வந்து ஆளை கூட்டிகிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். நாளைக்கு தான் ஆஸ்திரேலியா போய் கொண்டிருக்கேன். நாளைக்கு போகணும். அதான் திடீர் ஃப்ளைட். ஆஸ்திரேலியா போகிறோம். ஃப்ளைட்டில் போகலாது, போட்டில் போவோம். சரி இப்போ இந்த போட் வந்து அந்த ஒரு துண்டிலிருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த ஒரு ஏச்சில் விட்டுவிடும். நாங்கள் அப்படியே சுற்றி அவரத்தடிக்கு போகணும். ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சின்ன ஒரு நடை என்று சொல்லலாம். இப்படி முட்டிட்டு அப்படியே லைட்டாக இஞ்சால பக்கம் செய்து கொண்டு வர. முதல்ல இருக்காண்டு கிம்புருவா கிம்புலாத்தியான அது 6 மணிக்கு பிறகு தான் பார்க்கலாமா? சரி வந்துட்டோம். முதல்ல நான் இறங்குறேன் ப்ரோ சேஃப்டியா. கொஞ்சம் பொறுங்கன்ட்டு இறங்க போகிறாரு போல இருக்கு. கண்ணாடி எஸ்கேப். சரி இதில் இறங்கிட்டேன். அப்பாடா இதில் கிணறு இருக்குது தானே. இது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே வேலைக்கு தெரியுமா. குறிப்பாக வந்து 20 வருஷத்துக்கு முதல் தான் வந்து இந்த இடத்துல வந்து கிணறாக கட்டினாங்க. அதுக்கு முதல் பேரலில் தான் போட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னவர். சரி இப்போ நடக்க வலிக்கிட்டேன். எனக்கு இதில் இருந்து ஒரு 150 மீட்டர் நான் நடக்கணும். இதில் பாருங்கள் இந்த மலை தெரியுது. குறிப்பாக அந்த மலையில் வந்து ஒரு விகாரம் இருக்குது. கட்டாயம் ஒரு நாள் அங்கே போகணும். ப்ரோ தான் வந்து சிங்களத்தால் ஆரம்பரமாக கழிச்சவர். என்னென்ன கழிச்சிருங்கள் தயவு செய்து சொல்லுங்கள். அழகாக இருக்கணும், நல்லா படிக்கலாம். கல்யாணம் இன்னும் ஆகலையாம் பார்த்து கொண்டு இருக்காராம். அதை தவிர்த்து இந்த கொம்பு யானைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. கொம்பு வந்து யானை கொம்பனா கொம்பன் யானை ஒன்று இருக்குன்னு அப்போ அது வந்து ட்ரோன் இருந்தால் சம்டைம் பார்க்கலும். ஓகே அவரும் வாராமைகளுக்கு கைட் பண்ணுறது. சரி இதில் வந்து ஒரு குருவி வந்து கீச்சுன்றது காணாங்கோழியே இல்லை வேறு ஏதோ உண்டு. தூரத்தில் நிற்கால வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டலாது. ஆனால் சத்தம் மட்டும் தாராளமாக கேட்டுக்கொண்டு இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ கிட்டடியில் தான் சுற்றி வர. இங்கே பாருங்கள் கற்கள் எல்லாம் போட்டு இந்த இடத்த வந்து உருவாக்கியிருக்கணும். ஆனால் பாருங்கள் ஒரு குளத்தின் நடுவில் சுடுதண்ணி கிணறு இருக்குன்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயந்தான். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 கிணறு இருக்குது. 7 கிணறுன்றது ஒரு ஃபார்முலாவே ஆக்கிடணும். அப்புறம் என்ன மாதிரி சுடுதா உண்மையாவா? ரைட் ஓகே அந்த விஷயத்தை செய்து பார்ப்போம். அதான் அது பபிள்ஸ் வருது. ஆமாண்ணா அந்த கூடுதல் அப்கண்ட்ரி போய்க்கல சாப்பிட்டா அப்புறம் குடிக்க தருவாங்க. அதே சூட்டோடு இருக்குது. செம சுடுது. இதில் குளிக்கலாம். உண்மையிலுமே இந்த குளிக்கலாத காரணத்தால் வந்து என்ன செய்திருக்கிற வேண்டும் பார்த்தீங்களாண்டா, இதுலேருந்து ஃப்ளோ ஆகிற தண்ணியை வந்து அங்கே 2 கிணறுல விட்டுருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள் இந்த கிணத்துலேருந்து அப்படியே தண்ணி வடியுதானே. இந்த தண்ணி அப்படியே வடிஞ்சு இந்த கிணத்துக்கு வருது. இது வந்து கொஞ்சம் குளிர் தண்ணி. இதில் வந்து நாங்கள் வடிவோம். குளிர் தண்ணின்றதை விட ஓரளவுக்கு லஞ்சூடாக இருக்குது. நாங்கள் குளிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் வந்து அதே பிரச்சனை தான். இதுலேயும் வந்து நாங்கள் இது ஓரளவுக்கு நல்ல கூலாகவே இருக்குது. இதில் குளிக்கலாம். அப்படியே இதுன்ற மிச்ச தண்ணி வந்து அப்படியே இந்த குளத்துக்குள்ளே போகுது. இஞ்சால பக்கத்துலேயும் ஒரு கிணறு இருக்குது. அங்காளத்துலேயும் ஒரு இருக்குது. பார்த்துட்டு வந்துடுவோம். இதை முதலாவது பார்ப்போம். இது அவ்வளோத்துக்கு தண்ணியை காணல. ஆனாலும் வந்து இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு ஊத்தொண்டு இருக்குது. செய்ய இருக்கா? சூடு இல்லை. அவ்வளோதுக்கு சூடு இல்லை இதில். அப்படியே இஞ்சால பக்கத்தால் போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் 3வது கிணறை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன்.
இது ஒரு கிணறு மாதிரி அடிச்சிருக்கேன் இடத்துக்குள்ள ரொம்ப நடந்த ஒரு குளிராதாண்டு சூடாதாண்டு ஆனால் பயங்கரமாக சுடுது அதே அளவு சூடு வந்து இந்த கிணத்துல வந்து இருக்குது. ஆமாம் இதில் எல்லாம் முகங்களுக்கிறது போய் வேலை ஐயோ 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 நல்ல சூடு சுடுது. மகாவையால் சுட்ட மாதிரி கிட்டத்தட்ட சுடுதண்ணி கிணறுல கூட எங்கடையில் இவ்வளோதுக்கு சூடு இருக்க மாட்டேறது தெரியல. ஆனால் இங்கே இருக்குது. ஆனால் இந்த குளத்துக்கு நடுவில் இருக்குது பாருங்கள் இவ்வளோ சுற்றி வர இவ்வளோ தண்ணி இருக்கிற இடத்துல. அதான் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். இந்த கிணறை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த உள்ளுக்குள்ளே ஒரு கிணறு மாதிரி அடிச்சிருக்கணும். அதால் தான் சிலவில் இப்படி வருதோ தெரியல. சிலவில் அதுதான் அந்த ரம்மோ தெரியலை. ரம் அது இங்கே பாருங்கள். இது வந்து பெரல். இதைத்தான் முதல் சொன்னவில் பெரல் மாதிரி முதல் வச்சுருந்தவில்லைண்டு. இந்த பெரலுக்கால தான் தண்ணி இவ்வளவு வருது. இது ஆமாம் செம சுடுது. அர்ஷாத் ப்ரோ எப்படி சுடுதா? வேறு லெவல். நாங்கள் கிட்டத்தட்ட 1 2 பார்த்தோம். அது ஒழுங்காக செய்யலை. 3வது வந்து ஓகே இருக்குது. அதே மாதிரி அங்கால 2 இருக்குது. அதை போய் பார்ப்போம். சரி கடைசியாக இருக்கிற இப்போ 2 கிணத்துக்குள்ள பார்ப்போம். இது கொஞ்சம் தூரமாகவே இருக்குது. கையால் எடுக்கலும் தெரியல, பிடிக்கல அலையலும் தெரியல. அம்மா தலைகளாக விழுந்தால் தான் நடக்கும் போல் இருக்குது. இது பெருசாக குளிரே இல்லை. இது நார்மல் தண்ணியாக தான் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு இது இல்லை. அடுத்ததையும் பார்ப்போம். அடுத்ததும் இதே ஒரு கேட்டகரியில் தான் இருக்கும் போல் இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு வந்து குளிரையில் ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கிறதுல வந்து 2 கிணறு மட்டும்தான் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். மற்றது எல்லாமே வந்து ஒரு 7 கிணறு இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்த மாதிரி கிடக்கு. கட்டாயம் இந்தியாவில் புலனர்வு சைட் வரைக்கில் வந்து எங்கடையாக்கள் வர்றதுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு இது ஒரு புது விஷயமாக இருக்கும் அப்படின்றது எந்த விதத்துலேயும் ஐயம் இல்லை அப்படின்றத கூறிக்கொண்டு இப்போ ரோன் ஷாட் விடுறார் முன்சிப் ப்ரோ. அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முன்சிப் ப்ரோன்ற ரோன் ஷாட்டை அப்படியே கடன் வண்டி போட வேண்டியதான். ரோன் ஷாட் 1 2 3. அர்ஷாத் ப்ரோ இருக்க பயமேன் மொழிபெயர்ப்பாளர். ஷாட் எடுத்துட்டோம். நல்லா இருந்தது தானே? நீங்கள் படத்தை உருண்டுகிட்டதெல்லாம் எடுத்தீங்களா என்ன வேறு? இந்த இடம் வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகலை. இப்போ தான் ஃபேமஸ் ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு நீங்கள் டூரிஸ்ட் வீடியோ போட்டோன்னா 1000 போல் இருக்குது மாத்தலையில். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வருவீங்க நம்புகிறேன். பலனரம் வந்தீங்கன்னு சொன்னால் செவனப்பிட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து வாங்க. அப்படி வந்தீங்கன்னா முன்சிப் ப்ரோவையும் கண்டாக்ட் பண்ணிக்கிறோம். அவரும் பலனரம் தான். ஆனால் நாங்கள் இப்போ யானையை தேடி நாங்கள் கிடைக்கலண்ணே. யானை போயிட்டு நேற்று தான் நிறைய யானை பார்த்தோமே. நிறைய யானையா? போனதுக்கே 2 யானை 3 யானை பார்த்தேன். நைட் நான் பார்த்தேன். கிட்ட போய் விட தொட்டு பார்த்தேன். கிட்ட போயிட்டு தொட்டு பார்த்தீங்களா? என்ன சொன்னது? கனவுல தொட்டிருப்பீங்க. முன்சிப் ப்ரோட பக்கத்தில் படுத்துருந்தது. கதவை திறந்து சரி. இப்போ இதுலேருந்து நாங்கள் நடப்போம். வந்த அண்ணா வந்து இதை மீட்டிங் போகணும் அப்படின்ட்டு எங்களை அவசரப்படுத்துகிறேன். இங்கே வந்து ஒரு சமையலை போட்டுட்டு போகலாம். அவனை சூப்பராக இருக்கும். விட்டுட்டு போயிட்டு வரேன்டா. ஆனால் எங்களுக்கு இதில் அலுவல் முடிஞ்சதால் வந்து எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் 5 மினிட்ஸை விட கூட எடுத்தோம். இருந்தார் பேசாமல் சொல்லலாம். சுடுதண்ணி கிணறுகள்ன்றது ஏதோ ஒரு பொட்டாசியமாக ஏதோ உண்டு ப்ரோ. அதை சுண்ணாம்பு கல்லில் போட்டோன்னே தண்ணி இப்படி புஷ்ஷுண்டு போய் சிறுமை. அது என்ன கல்? மெக்னீஷியமாக ஏதோ உண்டு. கடை வந்து கீழே இருக்கிற ஆள் வந்து அந்த இடத்துல தண்ணி ஹீட் ஆகும். அதனால தான் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து இருக்கிற இடங்களில் வந்து கூடுதலாக இப்படி தண்ணி ஹீட்டாக இருக்கிறது. அந்த சின்ன ஒரு சுண்ணாம்பு கல் மாதிரி இருக்கும். அதை தண்ணிக்குள்ளே போட்டோன்னே இப்படி புஷ்ஷுண்டு வரும் கல். இப்போ இதுலேருந்து போட்டில் வலிக்கிடும். உண்மையிலேயே 400 காசுக்கு அண்ணாக்களை வந்து இவ்வளோ தூரம் மினைக்கட்டு நின்று கூட்டிகிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம் தான். மழை வந்து இருங்க, வெயில் தாங்கலாம் இருக்குது. பாருங்கள் மக்கள், என்ன வெயில் ராசாமி. ஐயோ, ஏற்கனவே நானெல்லாம் நல்ல கலர். இதோட சரி இன்னும் வெள்ளையாயிரும். கிட்ட கையோடைய வந்து இதுக்கு லெஞ்சால பக்கத்தில் விட்டார். அது மண் முட்டிட்டு தண்ணியே இல்லை லெஞ்சாலையில் அறவே. சரி
ஓகே ஐயோ வந்துட்டோம்டா சாமி ஒரு சின்ன ஜேர்னி தான் காணாம வந்து சேருங்க முதல்ல அது காசு கொடுக்கணும் இவன் காசு பெருக்கி தான் கொடுக்குறோம் எங்கிட்ட நிலைமை இப்படியா போச்சு ஒரு 100 ரூபா அது தாங்க கூட கொடுத்து விடும் 400 ரூபா இருக்குது இதில் ஐயா ம் தங்கச்சி கண்டுக்கும் ஓகே ம் சரி இதுலேருந்து அப்படியே வெளிக்கிடும் இதுக்கு பிறகு அப்படியே மோட்டோ விளக்கில் பார்ப்போம் எங்கெங்கே போகிறேன்றது ஒரு ஐடியா எல்லாமே இருக்குது ஆனாலும் பார்க்கலாம் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களுக்கு அது செய்யும் தானே நடக்கும் பயணம் பண்ணி வெளிக்கிட்டா சரி இப்போ வெளிக்கிட்டோம் இதில் வந்து முன்சிப் ப்ரோன்ற வீட்டை தான் போகிறோம் அம்மா சமைக்கிற அந்த ரச்சிக்கறி வந்து சூப்பராக இருக்கும் நல்ல உரைப்பாக இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு அதே மாதிரி போகிற வழியில் வந்து ரிங்ஸ் கடை ஒன்று இருக்காமா சூப்பராக அதாவது சர்பத்து போட்டு விடுமா அப்போ அதையும் குடிச்சிட்டு போக வேண்டியதான் உங்களோட அடிக்கிற வெயிலுக்கு இது எல்லாமே எங்களுக்கு எனர்ஜிக்கு தேவை இப்போ திருப்பியும் வந்து புலனறுவை மட்டக்களப்பு பிரதான பாதைக்கு வந்துட்டோம் இன்னும் திருப்பி இதில் நிற்கணும் ஓகே ரீடேக் எடுத்து கொண்டிருக்கார் அவருடைய தலைவர் அர்ஷாத் ப்ரோ இதில் சேனபுரோ எஜுகேஷன் சென்டர் இதுவும் அவ்வளோ பெரிய டவுன் இல்லை ஆனால் ஓகே பரவாயில்ல இந்த பேங்க் இருக்கா ஓகே காசு எடுக்கணும் போலாது இப்போ ஏடிஎம்மில் காசு எடுக்கல நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் லட்சம் அவையில் அங்கால நிற்கிறாங்களே பின்ன நிற்கிறவன்னைக்கா அவையில் முன்னுக்கு போயிடணும் சரி என்னால் பிரச்சனை இல்லை திறத்தி பிடிப்போம் இதில் என்ன இருக்குது இதில் நிறைய பைக்குகள் ஸ்கூட்டி அதெல்லாமே சேல்ஸுக்கு நிற்கிது ஆனால் விற்கிற விலைகளண்டா என்ற கடவுளே இங்காலேருந்து தான் நான் நினைக்கிறேன் கொழும்புக்கெல்லாம் மண் போகிறது போல் இருக்குது அள்ளி ஏற்றுறாங்களே இங்கே இருக்கிற ஆறுகளில் மகாவலிக்கு அங்கே ஆறில் எல்லாம் மணலில் கொள்ள தான் போல் இருக்குது என்னவோ உங்களுடைய நாடு எங்களுடைய பக்கம் வந்துடாதீங்க பெட்டிய டவுனில் போய் கொண்டிருக்கோம் இந்தியாவில் அந்த சட்டி வானைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரசித்தம் வித்தியாசமானதெல்லாம் இருக்குது ஒரு கடையை டெக்கரேட் பண்ணுறேன்னா இங்கே வந்து நீங்கள் வேண்டலாம் இந்த துண்டு ரோட்டும் பாருங்கள் செந்தளத்துக்கு வடிவாக இருக்குண்டு மரங்கள் சூழப்பட்டாலே அது ஒரு தனி அழகு தான் கல்லையில் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதுக்குள்ளே தான் இங்கே அந்த ஜூஸ் கடை இருக்குன்னு சொல்லிடணும் இதா ரைட் நண்டு திறக்கே இல்லையா ஜூஸ் இருக்கான்னு கேளுங்க ஓகே இந்த பிவைடி காரும் ஒரு கார் தான் ஆனால் ஸ்பீடாக போய்க்கல கொஞ்சம் பபல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னவே சார் சர்பத் குடிக்கலான்னு வந்தோம் ஆனால் கடை இனித்தான் திறப்பாங்களா இதில் இருந்து சோமாவதி ரோட் அதாவது வேலில் இருக்கிறது தம்பலகாமம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு இதில் தான் போகிறது இதில் போட்டிருப்பினவே சோமாவதி நாங்கள பக்கம் போல இருக்குது இந்த வரேன் சோமாவதி 38 கிலோமீட்டர் நான் நேற்று போன அந்த இடம் ஐயா எங்கேயா அந்த ஃப்ரூட் சாலட் கடை ஒரு மாதிரியா கடையை காட்டிட்டாங்கடா தெய்வங்களே கூல் ஸ்பாட் நாள் இருக்குது ஆனால் எனக்கு வெயில் ஓகே இது உள்ளே போய் பார்ப்போம் உள்ள பெரிய ஆம்பியன்ஸ் இல்லை நார்மலாக தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு முக்கியம் இப்போ எங்களுக்கு உள்ள எனர்ஜி பார்ப்போம் என்ன தர போயிடும் அப்படியே இல்லை பாருங்கள் நான் ஃப்ரூட் சலாட் நினச்சது மேலே ஒரு ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் நட்ஸுகள் இது கீழே வந்து பழங்கள் க்ரீன் ஆப்பிள் அதெல்லாமே வந்து போட்டிருக்கணும் 4 பேருக்கு மாதிரி தான் சொன்னாங்க உண்மையாவா ஸ்ரீலங்காவில் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இந்த ஐஸ்கிரீம் குவாலிட்டிக்கு பார்ப்போம் சரி நாங்கள் இப்போ குடிச்சு பார்ப்போம் இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்குண்டு மேலே நான் நினைக்கிறேன் இந்த எலிஃபென்ட் கவுஸ் இந்த ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன் இந்த பொருளில் செய்கிற ஐஸ்கிரீம் பேர் தெரியல இது வந்து மேலே போட்டு கித்துல் பானி ஓகே கித்துல் பானி போட்டிருக்கணுமா அதே மாதிரி நல்லா இருக்குது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது இது என்ன இடம் டவுன் தான் புலனறுவை டவுன்லேருந்து இதை நான் காட்டியிருக்கேன் சோமாவதி ரோட்டில் திரும்பி வந்தீங்கன்னா சரி கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டரில் இருக்குது சரி குடிச்சு முடிச்சுட்டு வரோம் இதில் ஒரு பேக்கு இதில் ஒரு பேக்கு ஹெல்மெட்டை போட்டுவிடும் அதான் அவசரத்துக்கு எடுக்கிற இப்படி எடுத்தால் வாய்க்கில் தான் போகும் அந்த சரி கதை இதில் பாருங்கள் வெகனார் ஒன்று நிற்கிது ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து நின்று ஐஸ்கிரீம் தனியாக குடிச்சிட்டு இருக்கோம் ஹைப்ரிட் மாடல் வெப்செட் மாடல் ப்ரோ வருங்க நல்லா தான் இருக்கும் இது இப்போ 64 லட்சம் ரூபாய்க்கிட்ட இதே போகுது எங்கே சொப்பனம் திருத்தவே காசு இல்லை இதில் வேறு பார்க்கலாம் ஒரு ஜாதி வெயில் ஒன்று இங்கே எல்லாம் அடிக்குது ஐயா லேமேட்டரை பாருங்களேன் ஐயா நிறைய லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இங்கே ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தால் அப்படியே ஆறு போய்கொண்டே இருக்குது நாங்கள் ஒருக்கா இந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருப்போம் சொப்பன சுந்தரையில் மேலும் ஒரு அழகிய கிராமம் எனக்கு இப்படி பெண்டுகள் விட்டைக்குள்ள ஒரு கொந்தாய் விட்டு வரும் பாருங்கள் ஆனால் கல்லுகள் இருந்துச்சோ மணல் இருந்துச்சோ சம்பவம் செய்யும்
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் வந்து தம்பலகாமம் டவுனாக இருக்க வேணும். இதுலேருந்து ஒரு இடது பக்கம் தான் திரும்பி போகணும். இந்த இடது பக்கத்தால் அப்படியே போனோம்னா சரி சரி ஓகே வந்துட்டோம். இதில் வாய்க்கால் போகுது தான், ஆனாலும் பெரிய வாய்க்கால் என்ற அளவுக்கு இல்லை. அதால் குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு தான் முன்சிபரோட வீடு. அப்போ கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கணும். முடிய சாப்பிட்டு அந்த கிழங்கு ரொட்டி அப்படியே தண்ணி குடிக்க வயிறு ஊற மாதிரியே இருக்குது. ஓகே சரி, இப்போ எங்களுக்கான லஞ்ச் வந்து ரெடி ஆகிட்டு உள்ள ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் நேரம் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நாங்கள் நிறைய கலெக்ஷன்கள் பர்ஃப்யூமாக இருந்தாலும் சரி, ஒரு ஷூவாக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருந்தது. இப்போ இதுக்கு நாங்கள் ஏற்கனவே வந்திருப்போம் மலாஸ்டின் ப்ரோவாக்களோட, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷகான் சாப்பாடு எங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் முன்சி ப்ரோ. இதில் என்னென்ன கறி ப்ரோ இன்றைக்கி? பீஃப், இறால், வரை, மற்ற இது முருங்கப்பிள்ளை வரை தானே அது? கொட்டுக்கொள்ள சம்பல், முருக்கம்பிள்ளை சம்பல். வல்லாரையா? கொட்டுக்கொள்ளைன்றது வல்லாரையை சொல்லினோம். இது வந்து வெண்டிக்காய், இது வந்து சொதி. இதை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். வெள்ளை சோடோட நல்ல உரைப்பாக கறி சாப்பிட இருக்கிற சுப அனுபவம் இருக்குது. வேறு ரகம். எனக்கு உண்மையிலும் ஆசை இவையில் யாழ்ப்பாணம் எல்லாம் கூப்பிட்டு ஆட்டிறைச்சி கறியோட கொடுக்கணும் சாப்பாடு. ஒரு நாள் சம்பவம் நடக்கும். ரெடியாக ருசிச்சு சாப்பிட்டு வரேன், உரைப்போடு சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டாச்சு. அந்த உரைப்புன்ற ஃபீல் உங்களுக்கு தரணுன்றதுக்கா தண்ணி குடிக்குது. ஆனால் சூப்பராக இருந்தது சாப்பாடு. எங்கட வீடுகள் எங்கட ஊரை தவிர்த்து இங்கே வந்து இனிமேல் உரைப்பா வந்து சாப்பிட்ருக்கேன். சூப்பரான சாப்பாடு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பயணத்தை தொடங்கணும். சரி, சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் வெளிக்கிட்டோம். ஏன் வெளிக்கிட்டோம்? வீட்டுக்கு போகிறதுக்கு மழை வர போகுது. இப்போ மிஸ்ஸோட வீட்டில் வந்து லஞ்சை சாப்பிட்டு இப்போ நாங்கள் கிளம்ப லஞ்சை தான் சாப்பிட்டுங்க. சோறு கறி எல்லாம் சாப்பிட்டீங்க? சோறு கறி எல்லாமே போகிறோம் இப்போ வீட்டுக்கு. ஜெசி ப்ரோ வந்து வவுனியா போகணும், நான் வந்து ஜலைவலையை போகணும். இப்போ மிஸ் ப்ரோ ஜசாகலா ஹைரா உங்களோட லஞ்சுக்கு. அப்படி என்ன அர்த்தம்? ஜசாகலா ஹைரா நன்றி தெரிவிக்கிறது. நன்றி தெரிவிக்கிறது. என்ன சொல்லுங்க அது? ஜசாகலா ஹை சசாகலா ரைஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ப்ரோ எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சொல்ல மாட்டேன், எந்த வீடியோவில் தான் வந்து பாருங்கள். நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. சரி, நாங்கள் வலிக்கிடுவோம். இப்போ இதுலேருந்து மழை வரப்போது உள் ரோட்டால் வந்து இதுலேருந்து மின்னேரியா போகிறோம். தாண்டிட்டோம்னா சரி. இது ப்ரோ இதுக்கெலாம் மழை. ஓ, கவனமாக போயிட்டு வரோம். இப்போ நேரம் சரியாக 2:13 ஆயிட்டு. ப்ரோ பாய், சந்திப்போம். புறாக்கள் வந்து கிட்டடியில் வந்து அங்கே பக்கம் பெற போயிடும். அப்போ அதுக்கான ஒரு ஏற்பாடுகளை வந்து நாங்கள் செய்யணும் கட்டாயம். ஓ, மழை தூரத்திஞ்சால பெரும்பாலும் இதால் போகிறதுக்கான காரணம் மெயின் ரோட்டால் போனோம்னா ட்ராஃபிக்காக இருக்கும். இதால் கொஞ்சம் இதாக போயிடலாம். சின்ன ரோட் தான், ஆனால் கொஞ்சம் மெதுவாக ஓடினா ட்ராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் குயிக்காக போகலாம். அப்பா மழை தான், பெரிய மழை வந்து வரப்போகுது. இப்போ இடையில அங்கால முன்சிபரோட வீட்டடியில் தான் மழை தூர்றது. இங்கால வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மழை இல்லை, ஆம்புலன்ஸ் கொண்டு வருது. இப்போ ஜால பக்கம் ஏன் திருப்பி கேமரா கொள்ளினான்ட்டு பார்த்திங்கன்னா ஜால பக்கம் பாருங்கள், அப்படியே இந்த பெரிய வாய்க்கால் ஒன்று அப்படியே வந்து கொண்டு இருக்குது. இதை பார்க்க அப்படியே குட்டி கேரளா மாதிரியே இருக்குது. இதில் பாருங்களேன், தண்ணி எவ்வளோ வருது ரெண்டு படத்தில். குளத்துக்கு தண்ணி திறந்து விழுகிற அளவுக்கு அந்த குளம் என்ன பெரிய குளம். நினைக்கிறேன் பராக்கிரம சமுதிரத்தில் வர தண்ணியாக தான் இருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம். என்ற கடவுளே, அது ஒரு பெரிய வாய்க்கால்டா, இது அதோட பெரிய வாய்க்காலாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே கேரளா தான் இந்த இடம் எல்லாமே. ஓ ஓ ஓ ஓ இதால் அப்படியே ஒரு சின்ன ஒரு பெண்டு மாதிரி வந்து பாருங்க, அப்படி வடி ஓடிக்கொண்டிருக்கு. பா, இந்த இடத்துல எல்லாம் இருக்கிறவங்க உண்மையிலே வந்து அதிர்ஷ்டசாலிகள். இப்போ மெப்பை போடுறோம். இதுலேருந்து இது மின்னேரியா ரோட்டில் போய் ஏறும். இந்த ஒரு இடத்துக்கு வந்தேன். இங்கே பாருங்கள் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்காண்டு. இதில் ஒரு கடை வச்சிருக்கிறோம். பா, சில இடங்களை பார்க்கல கனவுல பார்த்த மாதிரியே இருக்குது. அரசாங்க பஸ் டிரைவரெல்லாம் ஓடுறாங்களோ சும்மா இந்த பட்டாவில் வெட்டி இதுக்குள்ளே உணர்ந்து விட்டார். நாளைஞ்சா நான் துளைஞ்சேன் நாகமண்டு. எனவே இதுலேருந்து 201 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். இப்போ ஒரு டவுனுக்கு வந்திருக்கிறோம். இது என்ன டவுனுன்றது தான் தெரியலை. கிங்குரா கூட அதே தான். இப்போ இதுலேருந்து இடது பக்கம் திரும்பணும் மின்னேரியாவுக்கு. இதெல்லாம் நான் வந்ததே இல்லை. ஓ, இது ஒரு பெரிய டவுன் தான். போங்க போங்க. ஆமாம்,
வோல்வோ கிங்குரா கூட பெரிய டவுன் தான். இதுலேருந்து மின்னேரியாவுக்கு 8 கிலோமீட்டர் தான் நாங்கள் போகணும். 8 இல்லை 7 கிலோமீட்டர். இந்த புத்தர் சிலையை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. இரவில் அப்படியே லைட் அடிக்கும் போல இருக்குது ஃபுல்லாக மினிங்கி. ஜஸ்ட் நான் கெஸ் பண்ணின ரோட்டே தான். இதால் நான் ஏற்கனவே ஒரு வெக்னரி டாக்டர் அண்ணாவோட ஒரு ஃபார்ம் ஒன்றுக்கு போயிருக்கேன். அதே ரோட் தான். ஆனால் கர்நாடகத்துக்கு முன்னுக்கு போனால வந்து மறந்துட்டேன். இதால் போனோம்னா புலனறுவை 19 கிலோமீட்டரில். இதால் நாங்கள் மின்னேரியா. ஓகே, வேலை தான் திரும்ப போகுது. இங்கே பாருங்க, வாய்க்காலில் தண்ணி எப்படி வந்து கொண்டிருக்கண்டு என்ற கடவுளே. சரி, இப்போ என் கேமரா ஒன்றில் போகிறோம். இங்கே யானை இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். யானையோ யானையை காணையில், ஆனாலும் அந்த குளிர் இருக்குது பாருங்க, அது அப்படியே ஃபீல் பண்ணி ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. கரெக்டாக பைக்கில் வந்து இந்த ரோட் இந்த பின்னேற டைமில் ஓடி இருந்தீங்க வேண்டாம், எப்படி இருந்தன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சொர்க்கம் ஐயா, சொர்க்கம். சரி, இப்போ என்னென்னு பார்த்தீங்களாண்டா, நாங்கள் அபர்ணைக்கு வந்துட்டோம். இடையில வரைக்கும் வந்து ஜானைகள் எதுவுமே வந்து பார்க்கல. குறிப்பாக இந்த மோட்டோவில் கேமரா வந்து செத்து போச்சு. இது பாருங்கள், நான் உங்களை காட்டுறேன். இங்கே இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2019 யூஸ் பண்ண கேமரா. இந்த டிஸ்பிளே வந்து வேலை செய்தில்லை. பின்னா டிஸ்பிளே வந்து வேலை செய்தில்லை. முன்னா டிஸ்பிளேயில் மட்டும்தான் இப்படி ஒன் பண்ண சார்ஜ் இல்லை. ஒன் பண்ணால் இந்த டிஸ்பிளேயில் வச்சு தான் நான் இவ்வளோ நாள் பார்த்தேன். கட்டத்தை கொடுத்துட்டு இதிலேருந்து அர்ஷாத் ப்ரோ வந்து தம்புளில் போய் போகிறது என்ன, தம்புளில் போய் போகிறது. நான் இதிலேருந்து ஹபர்னா போய் ஹபர்னில் நிற்கிறோம். இதிலேருந்து மரதன் கடவுளில் போய் அப்படியே வவுனியா போகிறது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸு உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து அர்ஷாத் எங்களுடைய ஏஜே விலாக்ஸ் ஏஜே விலாக்ஸ் ப்ரோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அவர்கிட்ட லிங்கை வந்து எல்லா வீடியோஸ் இந்த கீழே வந்து கொடுத்துருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாய் பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. வரேன். சந்தோஷம். அடுத்த ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் சந்தோஷம். இதே எப்படி வருதோ தெரியல. இது வரைக்கும் ஒரு வீடியோவும் போடலை இந்த சீரீஸில், இந்த கவரேஜ் இல்லாத. இன்றைக்கி போட்டால் தான் தெரியும். பாய்.